ஃப்ரெண்ட்ஸ், மாடி தொட்டியில் இருக்கக்கூடிய தக்காளி செடிகளோ நல்ல அறுவடை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். செடி நல்லா ஹெல்த்தியாக வளரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல அறுவடை எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். தக்காளி நாற்றுகள் நம்ம தொட்டி மாற்றி நடவு செய்யும் போதே ஹெல்த்தியான தண்ணி தேங்காத மண்கலவை ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செடிகள் நல்லா வளர்ந்து பூப்பிஞ்சுகள் வர தொடங்கும் போதே நீங்கள் ஒரு குச்சி சப்போர்ட் கொடுத்து கட்டி விட்டுருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் தக்காளி செடியில் ஒரு நல்ல அறுவடை எடுக்க முடியும். தக்காளி செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய க்ரோ பேக் சைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 15x15 க்ரோ பேக் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு வாட்டர் கேன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு செடி மட்டுமே நடவு செய்யுங்க. நீங்கள் 12x12 க்ரோ பேக் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதில் அறுவடை கொஞ்சம் குறைவாக இருக்கும். தக்காளி செடி நடவு செஞ்சதுக்கப்புறம் பேக்கோட மேல் பகுதியில் இடம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செடி வளர வளர வேர் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். வேர் வெளியே தெரியும் போதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மண் போட்டு வேர் வெளியே தெரியாத அளவில் மூடி விட்டால் மட்டும்தான் செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்தது ஃபர்டிலைசர். தக்காளி செடிக்கு எப்போதுமே கொஞ்சம் உரம் அதிகமாக தேவைப்படும். முக்கியமாக கால்சியம், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ் இருக்க மாதிரி பயன்படுத்துங்க. இன்றைக்கி நான் பயன்படுத்தக்கூடிய ஃபர்டிலைசர் சாம்பல். ஒரு தொட்டிக்கு அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்துங்க. நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. நல்லா செடியை சுற்றி தூவி விட்டுட்டு மண்ணை லைட்டாக கிளறி விட்டுட்டு எப்போதும் போலவே செடிக்கு நல்லா நிறைய தண்ணி ஊற்றி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி செடியில் பூக்கள் உதிர்ந்து போகாமல் நிறைய பிஞ்சுகள் பிடிக்கிறதுக்கு 1 பங்கு மோர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 மடங்கு சம அளவில் தண்ணி கலந்துட்டு செடி முழுக்க நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.